ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த 5 லிட்டர் ஆயில் கேனில் வெளியிலையும் உள்ளேயும் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை எப்படி நம்ம ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 5 லிட்டர் ஆயில் கேனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வெளியிலையும் ரொம்பவே பிசுப்பாக இருக்குது. கையில் பிடிக்க கூட முடியல, அந்தளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இதை எப்படி நம்ம ஈஸியான மெத்தடில் ரொம்பவும் தேய்க்காமல் நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 கேன் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அழுக்காக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு நம்ம இந்த ஆயில் கேனை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசுப்பாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சோடாப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி சோடா தான். இதை 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது லிக்விட் வந்து நான் வந்து ஒரு 1/4 மூடி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லிக்விடை வந்து துணி துவைக்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விடை நான் 1/4 மூடி சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் காய்ச்சிட்டு இந்த 1/2 கேன் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் சூடாக ஊற்றிட வேண்டாம். உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு 1/2 கேன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி நல்லா மூடிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா உள்ள கேனில் எல்லா இடத்துக்கும் நல்லா படுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் பிசுப்பெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ கேனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். உள்ள தண்ணி சூடாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைம் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அடுத்து ஒரு நார்மல் ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தியும் தேய்க்க வேண்டாம். உள்ள தண்ணி சூடாக இருக்கிறதுனாலையும் நம்ம மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாவே அழுக்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நல்லா நம்ம எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டோம். இப்போ நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ கேனுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் ஒரு முறை நல்லா குலுக்கி விட்டுட்டு நம்ம இப்போ ஊற்றிடலாம். நம்ம லிக்விட் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா நுரையாக வரும். அதனால் நார்மல் வாட்டர் ஒரு முறை பிடிச்சி அதையும் நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கேனுக்குள்ளேயும் வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசுப்பே இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு உள்ளேயும் நல்லா க்ளீனாக இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முறை சுடு தண்ணி ஊற்றி அதில் வந்து ஏலக்காய் தூள் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து ஒரு முறை குலுக்கி விட்டு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் வாசனை வராமல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேன் மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் குடிக்கிற தண்ணி வந்து பிடிச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஆயில் கேனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாட்டில் எல்லாம் கண்ணாடி அப்புறம் சில்வர் எந்த பாட்டிலுக்கு வேணாலும் நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். இப்போ ரொம்பவே பிசுப்பான கேனை நம்ம ஈஸியான மெத்தடில் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 கேனையும் நான் அடுத்த வர வீடியோக்களில் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.